60-70 வயசுலேயும் நீங்கள் 30 வயசு மாதிரி இளமையாக சுருக்கங்களே இல்லாமல் டேன் இல்லாமல் மங்கு இல்லாமல் சும்மா ஸ்கின்னு பலன்னு தகன்னு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பேக்கை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கின்னும் இதே மாதிரி மாறி நல்லா பலன்னு இருக்குங்க. அதுக்கு முக்கியமான ஒரு பொருளை நம்ம பயன்படுத்தி நம்ம ஃபேஸில் இருக்க அன்வான்ட் ஹேர் முதற்கொண்டு எல்லாத்தையுமே நீக்கி சூப்பராக ரிசல்ட் கிடச்சிருக்குங்க. கண்டிப்பாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உருளைக்கிழங்கு அவ்வளோ சூப்பராக நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி க்ளோவாக மாற்றி கொடுக்கும். எந்த விதமான டேன் இருந்தாலும் உங்கள் ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். டேனெல்லாம் ரிமூவ் பண்ணிடும், உடனே ரிமூவ் பண்ணுங்கள். இப்போ இது கூட என்ன பொருளை நம்ம சேர்த்தோம்னா நமக்கு உடனே டேனை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு தான் நீங்கள் பார்க்க போகிறோம். முக்கியமான ஒரு சில இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணி நம்ம டேனை சூப்பராக ரிமூவ் பண்ண போகிறோம். ஃபேஸை நல்லா பிரைட்டாகவும் மாற்ற போகிறோம். அப்போ இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். நீங்கள் துருவாமல் கூட மிக்சியில் போட்டு அரைச்சி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக துருவி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஜூஸ் வந்து கிடைக்கும். அதுக்காக நான் சொல்கிறேன். தோல்லாம் சீவணுன்ற அவசியம் இல்லை, நீங்கள் தோலோடையே துருவி எடுத்துக்கலாம் தாராளமாக. நமக்கு இதில் வந்து ஸ்டார்ச் வந்து ரொம்ப முக்கியம். அந்த ஸ்டார்ச்சை தான் நம்ம பிரித்து எடுக்க போகிறோம். இப்போ நம்ம ஜூஸ் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு ஸ்டார்ச்சை மட்டுமே எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். குட்டி உருளைக்கிழங்காக எடுத்திங்கனாலே தாராளமாக நமக்கு போதும். இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் க்ரீமாக பயன்படுத்திக்கலாம். இதை வந்து 10 டேஸுக்கு தாராளமாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ரொம்ப ரிசல்ட்டும் 100% உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நல்லா நம்ம துருவி எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இந்த மாதிரி கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த ஜூஸை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது கூடவே என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த உருளைக்கிழங்கோட நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் நம்ம எடுத்துருக்கோம். சுகரை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி பிசையும் பொழுது நமக்கு ஜூஸ் நல்லா வரும். கண்டிப்பாக சுகர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். கையில் கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டோம்னா சூப்பராக நமக்கு ஜூஸ் வந்துடும். நல்லா பிழிஞ்சு விட்டாச்சு. இது நமக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸுக்கு. அப்படி தேவையில்லைன்னா நீங்கள் தூக்கி போட்டுடலாம். இது அப்படியே இருக்கட்டும். தேவைப்பட்டால் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு ஜூஸ் வந்து கிடச்சிருக்கு. நம்ம இதில் வந்து சுகரை சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம ஃபேஸில் சும்மாவே நீங்கள் கண்ணில் சுற்றி அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்ணை சுற்றி இருக்கிற கருவளையம் நல்லாவே நீங்கிடும். 2 நாளில் உங்கள் கருவளையத்தை சூப்பராக போக்கிடுங்க. அவ்வளோ எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு உங்களுக்கு கொடுக்கும் இந்த 2 பொருளுமே. இப்போ நம்ம இதை ஒரு ஃபியூ மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இது அப்படியேனா கொஞ்சம் விட்டதுக்கப்புறம் நம்ம அடியிலேருந்து ஸ்டார்ச் எடுக்க போகிறோம். அதனால் அப்படியே ஃபியூ மினிட்ஸ் விட்டுடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம இதில் மேலாப்பில் வடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டார்ச் நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்கும் பாருங்கள். இதை நம்ம எடுத்துருக்கோம். இப்போ இது தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா அப்படியே வச்சிடலாம். இப்போ இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, அதாவது காஃபி பவுடர் தான் எடுத்துருக்கோம். 1 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் சன்ரைஸில் 2 ரூபாய் பேக்கெட்டில் 1 பேக்கெட் மட்டும் எடுத்துருக்கேன். பாருங்கள், உள்ளே ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நல்லா கட்டிகள் இல்லாமல் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அன்வான்ட் ஹேர் இருந்தால் அதை கூட சூப்பராக ரிமூவ் பண்ணிவிடுங்க இந்த பேக். நமக்கு நிறைய பேத்துக்கு ஃபேஸில் அன்வான்ட் ஹேர் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். பார்க்குறவங்களாம் கேட்பாங்க, என்ன உங்கள் முகத்தில் முடி இருக்குது, நீங்கள் என்ன ஆனா பெண்ணா, இந்த மாதிரிலாம் நிறைய கேலி கிண்டல்லாம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஆனால் அதை புரிஞ்சிக்காமல் கேலி கிண்டல் பண்ணுவாங்க. அதெல்லாம் சூப்பராக நம்ம ஃபேஸ்லேருந்து அந்த அன்வான்ட் ஹேர்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த பேக் வந்து எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுக்கும். கவலையே படாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அடுத்து நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா அதாவது கோதுமை மாவு அதான் ஆட் பண்ணுறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா இதை வந்து கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ நமக்கு வந்து நல்லா திக்காக மாறிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு ஜூஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து எப்படி ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுன்றதை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கே ஷாக்காக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான க்ரீம் தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். பேக்காகவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், க்ரீமாகவும் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு கன்சிஸ்டன்சி அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம இது கூட ஆட் பண்ண போகிற இன்னொரு பொருள் என்னென்னு பார்த்துடலாம். அடுத்து நம்ம இதில் வந்து கடலை மாவு தாங்க எடுத்துருக்கோம். நீங்கள் எந்த கடலை மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதாவது பொட்டுக்கடலை, அதாவது அப்புறமேட்டு இந்த சுண்டல்னு சொல்லுவாங்கள்ல, சுண்டல், கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், அந்த மாவாக இருந்தால் கூட பரவாயில்ல, அல்லது உளுந்து மாவு, இந்த மாதிரி ஏதோ ஒரு கடலை மாவு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனிச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பொட்டேட்டோ ஜூஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் 10 டேஸுக்கு வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமேட்டு இதை வச்சு யூஸ் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீம் மாதிரி வந்துடும். பேக்காக யூஸ் பண்ணுறதா தான் இப்படியே நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு 10 டேஸ் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் நான் சொன்ன மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும். அப்போ நீங்கள் ஒரு டப்பியில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேக்காக தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன் உங்கள்கிட்ட. எப்படி இருக்குது பாருங்கள், இவ்வளோ அருமையாக இருக்குது. ஃபேஸை நொட்டியில் நல்லா பலன்னு மாற்றிடுங்க. உங்களுக்கு நீண்ட நாட்களாக மங்குருக்கு போகவே மாட்டேங்குது, அது ரொம்ப எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா கூட அதை கூட நொடியில் இதை ரிமூவ் பண்ணிடும். ஃபேஸில் இருக்க அன்வான்ட் ஹேர் எல்லாமே ரிமூவ் பண்ணி பலன்னு மாற்றிடும். இப்போ வாங்க இதை எப்படி நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். என் ஃபேஸ் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. எவ்வளோ ஆயிலியாக இருக்குது பாருங்கள். செம்ம ஆயிலாக இருக்குது ஃபேஸ். அதேமாதிரி டல்லாகவும் இருக்குது. டேன் ஆகிருக்கு பாருங்கள். இங்கெல்லாம் ரொம்ப டேன் ஆகிடுச்சு. வெயிலில் போயிட்டு வர்றதுனால சீக்கிரம் ஃபேஸ் வந்து ரொம்ப டேனாக டல்லாக ஆகிடுது பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம சூப்பராக இவ்வளோ டல்லாகவும் டேனாகவும் பார்க்குறதுக்கு ரொம்ப மோசமாக இருக்க ஸ்கின் டோனை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ பலன்னு நம்ம க்ளோவாக மாற்ற போகிறோம் பாருங்கள். இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து நம்ம உருளைக்கிழங்கை வந்து எடுத்துகிட்டு பாக்கி நம்ம பிழிஞ்சிட்டு பாக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம் பாருங்கள். கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு நிமிஷம். இப்போ நம்ம இது கூட கோகோனட் ஆயில் வந்து ஒரு 2 ட்ராப்ஸ் மட்டும் நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இது கூட சேர்க்க போகிறது என்னன்னு கேட்டால் உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்கும். நான் என்ன எடுத்திருக்கேன்னு பாருங்கள். கையை நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து சால்ட், அதாவது நம்ம உப்பு தான் எடுத்திருக்கோம் பாருங்கள். உப்பை போய் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணலாமா அப்போ நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. இல்லைன்னு சொல்லலை, கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இந்த ஆயில் அதிகமாக ஃபேஸில் செக்ரிஷன் ஆகுதுல்ல, அதை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். ஃபேஸை வந்து நல்லா எக்ஸ்போலியூஷன் பண்ணி கொடுக்கும். அதனால் தாராளமாக நீங்கள் வந்து பிம்பிள்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதனால் சால்ட் வந்து தாராளமாக நீங்கள் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணலாம். எந்த வித தப்பும் இல்லை, பயமும் இல்லை. தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன சேர்த்துருக்கோம், நம்ம ஆல்ரெடி உருளைக்கிழங்கு, அது கூட வந்து கோகோனட் ஆயில், அது கூட வந்து உப்பு, வேறு எதுவுமே இல்லை, அவ்வளோதான். இப்போ இதை வச்சு நம்ம ஃபேஸை நல்லா ஸ்க்ரப் பண்ண போகிறோம். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு இந்த பேக்கை வந்து அப்ளை பண்ண போகிறோம் பாருங்கள். இந்த மாதிரி இப்படி கையில் எடுத்துக்கோங்க.
நல்ல கோகோனட் ஸ்மெல் வருது. உப்பு தாராளமாக யூஸ் பண்ணலாம், பயப்படாமல் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுங்கள். செம்மையாக உங்களுக்கு ஃபேஸ் வந்து பிரைட்டன் ஆக்கி கொடுக்கும். என் ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நான் ஸ்க்ரப் பண்ண உடனே என் ஃபேஸ் அவ்வளோ சூப்பராக மாதிரி இருக்குது. ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. தாராளமாக அப்படியே ட்ரை ஆக விட்டுட்டு தொடச்சிட்டு நீங்கள் பேக் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. பிம்பிள்ஸ் மார்க்ஸ் எல்லாம் அந்த நல்லாவே ரெடியூஸ் பண்ணிடும். டேனை வந்து உடனே குறைக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் பேக் அப்ளை பண்ணிட்டு ரிசல்ட்டை மட்டும் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள் என் ஃபேஸ் எப்படி, இந்த ஃபேஸ் எப்படி மாறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அப்படியே விட்டுடலாம். 2 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஃபேஸில் வந்து பேக் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஃபேஸ் பாருங்களேன் செம்மையாக இருக்குங்க. ஐயோ நினச்சே பார்க்க முடியல, அந்தளவுக்கு நல்லா வந்து பளிச்சு மாற்றிருக்கு பாருங்கள். நல்லா ஒரு க்ளோவாகவும் இருக்குது. இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஃபேஸில் வந்து பேக் அப்ளை பண்ண போகிறேன். நான் ஃபேஸை வந்து எதுவுமே பண்ணல, ஸ்க்ரப் பண்ணதோட அப்படியே இருக்குது. இந்த ஸ்க்ரப்பிங் வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்மூத்தாக தான் இருக்கும். உங்களுக்கு ஃபேஸெல்லாம் எந்த டேமேஜும் பண்ணாது. நீங்கள் சால்ட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை அதை ஸ்க்ரப் பண்ணும்பொழுது நல்லா வந்து அதில் மிக்ஸ் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ நம்ம இந்த க்ரீம்னு வேணாலும் சொல்லிக்கலாம், பேக்குன்னு வேணாலும் சொல்லிக்கலாம். நீங்கள் க்ரீமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. அதை ஃபேஸில் அப்ளை பண்ணிடுறேன். லைட்டாக போட்டாலே உங்களுக்கு நல்லா திக்காக தான் தெரியும். நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, நிறைய பேக் போடுறீங்க, ஏதாவது எங்கள் ஃபேஸில் எதாவது நாங்கள் யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. உங்கள் ஃபேஸுக்கு எது செட் ஆகுதோ அதை நீங்கள் தாராளமாக கண்டினியூஸாக ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள். நல்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நான் உங்கள்கிட்ட எல்லா வீடியோலையும் என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணி ரிசல்ட் லைவாக உங்கள்கிட்ட காட்டிட்டு தான் இருக்கேன். எந்த விதமான பொய் எதுவுமே கிடையாது. உண்மையான பதிவு மட்டும்தான் நம்ம சேனலில் வந்துக்கிட்டு இருக்கு. நம்பி நீங்கள் பார்க்கலாம், நம்பி நீங்கள் ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணலாம். நான் கையிலலாம் அப்ளை பண்ணிலாம் காட்டுறதில்ல, ஏன்னா நம்ப மாட்டீங்க. என் ஃபேஸ்லேயே அப்ளை பண்ணி உங்கள்கிட்ட நான் காட்டிடுறது. அப்போ தான் எனக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். நம்ம நல்லபடியாக தான் பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி காட்டுறோம் அப்படின்ட்டு. அதனால் நான் கையிலலாம் அப்ளை பண்ணி காட்ட மாட்டேங்க. டேரெக்டாக என் ஃபேஸில் அப்ளை பண்ணால் நீங்கள் நம்புவீங்க. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா? அதனால தான் நான் ஃபேஸில் அப்ளை பண்ணியே காட்டிடுறது. இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம். வெறும் 10 நிமிஷத்தில் நம்ம ஃபேஸ் வந்து ஒரு மேஜிக் பண்ண மாதிரி சேஞ்ச் ஆக போகுது. வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம். நம்ம ஃபேஸை வெறும் 10 நிமிஷம் மட்டும் விட்டாச்சுங்க. இப்போ நம்ம ஃபேஸை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபேஸை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம இதை வந்து ஃபேஸை வந்து மறுபடியும் மசாஜ் கொடுக்கவோ ஸ்க்ரப் பண்ணவோ எதுவுமே தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு தான் நம்ம ஃபேஸில் வந்து இந்த பேக்கை வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். அதனால் எதுவுமே பண்ண வேணாம். பாருங்கள், நீங்களே ஷாக் ஆகுற மாதிரி ஒரு செம்ம ரிசல்ட் நமக்கு கொடுத்துருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் எடுக்க முடியல. எப்படி பாருங்கள். எந்த அளவுக்கு நமக்கு ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்க. செம்மையாக இருக்குங்க. நம்ம நல்லா ட்ரையாக விட்டோம்ல, நல்லா முகத்தில் வந்து பிடிச்சிக்கிச்சு. வேறு ஒன்றுமே இல்லை. நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்க எப்படி இருக்குது. செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்கு. நான் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இது என்னுடைய ஃபேஸ்ன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? கண்டிப்பாக நம்பணுங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ அருமையாக ரிசல்ட் கொடுத்துருக்கு. என்னையால் சத்தியமாக நம்ப முடியல. இந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் நான் எதிர்பார்க்கவும் இல்லை. செம்ம சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு. கை பாருங்கள் எப்படி இருக்குது, ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள்.
செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எக்ஸலண்ட்டாக இருக்குது. என் ஃபேஸ் அவ்வளோ சூப்பராக அழகாக க்ளோவாக இருக்குது. நல்லா பிரைட்டாக மாறி இருக்குது. உங்களுக்கு எதுக்குங்க பார்லர் போகணும்? நம்ம வீட்லேயே பார்லரை ரெடி பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஃபேஸை வந்து பிரைட்டாக்குற இந்த பேக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணால் போதுங்க. நீங்கள் தாங்க அழகி. உண்மையாகவே நான் தாங்க அழகி. என்னை கேட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்ன மாதிரி நீங்களும் அழகாக மாறுங்க. அழகாக இருக்கேன். நான் உண்மையாகவே நான் அழகாக இருக்கேன். எல்லோரும் இப்படியே நினைங்க. நமக்கு அழகு தான். யார் எது சொன்னாலும் நீங்கள் அதை சட்டை பண்ணவே பண்ணாதீங்க. என்னை நிறைய பேர் சொன்னாலும் நான் சட்டை பண்ண போகிறது இல்லைங்க. நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க. அதெல்லாம் நான் இக்னோர் பண்ணிடுறது. அதெல்லாம் நான் எடுத்துக்கிறதே இல்லை. யாரெல்லாம் பாசிட்டிவாக பேசுகிறீங்களோ அவங்கள தான் எடுத்துப்பேன். நெகட்டிவாக பேசுகிறவங்கள தூக்கி எரிஞ்சிருவேன். உண்மையாகவே சொல்கிறேன். அதெல்லாம் நான் எடுத்துக்கவே மாட்டேன். என்னை எவ்வளோ பேர் கிளவியா அப்படி இப்படி நீ போடுறது நல்லா லைட்டு போடுற அதை போடுற இதை என்னென்னமோ சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் சட்டை பண்ணுறதே இல்லை. எதுக்கு நம்ம சட்டை பண்ணோம்? அவங்களெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்கக்கூடாது. அவங்களுடைய இதை போட்டு வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் நான் எப்படி இருக்கேன்ட்டு. அழகாக இருக்கனா இல்லையா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நரைச்ச முடியெல்லாம் பார்த்துட்டு கிளவின்னு சொல்லிடாதீங்க. இப்போ சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாத்துக்குமே நிறைய முடிகள் வந்துடுது. அதனால் நரைச்சி போனாலே எல்லாருக்கும் வயசாயிடுச்சு அப்படின்னு நினைக்க வேணாம். வயசாகிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. அது இயற்கையான விஷயம் தானே. அது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுலேயும் ஒரு சந்தோஷம் இருக்குது. எப்படி பாருங்கள். நான் அழகாக இருக்கனா இல்லையான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. மறந்துடாதீங்க. இப்போ வந்து நம்ம ஃபேஸை நல்லா அது மாதிரி தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபேஸுக்கு வந்து என்ன அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா நான் வந்து ஆலோவேரா ஜெல் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா அப்படியே இந்த அப்ளை பண்ணிவிட்டு ஏன்னா நம்ம ஃபேஸ் வந்து நல்லா மாய்ஸ்சராக இருக்கணும். அதுக்காக நான் அப்ளை பண்ணிட்டேன். கண்டிப்பாக இந்த பேக் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஈவினிங் டயத்தில் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை ஹோல் பாடிக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்கெல்லாம் சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா உங்களுக்கு அன்வான்ட் ஹேரெல்லாம் சூப்பராக ரிமூவ் ஆகிடும். ஒரு தடவைக்கு 2-3 தடவை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அன்வான்ட் ஹேர் எல்லாமே போயிடும். எப்படி இருக்குது பாருங்கள் ஃபேஸ். நான் அழகாக இருக்கேன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க மக்களே. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. See you. Bye. Next புதிய வீடியோவில் பார்க்கலாம்.